எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான உப்பு சீடை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சீடை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்காமல் கிறிஸ்பியான சீடை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு பச்சரிசி வந்து ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து கொஞ்சம் ஈரமாகவே அரைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போது அரிசி மாவு வறுக்கிறதுக்கு நான் ஒரு வாணலி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு நல்லா மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா மணல் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியான சீடை வந்துட்டு வரும். இப்போ நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து முடிச்சிட்டேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுந்துடுச்சு. இப்படி எடுத்து கொட்டினா அது நல்லா கொட்டுற மாதிரி வரணும். இப்போ இதை வந்து சூடு நல்லா ஆற வச்சு ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு சூடு நல்லா ஆறிடுச்சு. நான் நல்லா சலிச்சையும் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மெஷரிங் கப்பில் நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மெஷர் பண்ணி எடுத்தது வந்து 1 கப் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தான் வந்துட்டு நான் மற்ற பொருளெல்லாம் வந்துட்டு சேர்க்க போகிறேன். இப்போ 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்க்குறேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் வந்து எடுக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அடுத்தது பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு வந்து எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்க்குறேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்துட்டாலும் ரொம்ப ஒரு மாதிரி பொரிஞ்சு போயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நிறைய தேவைப்படாது. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கலாம். உருட்டும் போது ரொம்ப வந்துட்டு உருட்டணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு தேய் மட்டும் தேய்ச்சா போதும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வெடிக்காமல் வரும். அதனால் லைட்டாக மட்டும் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சி உருட்டிட்டோம்னா உள்ளே வந்து ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது சீடை வந்துட்டு வெடிக்கும். அதனால் லைட்டாக உருட்டினா மட்டும் போதும். இப்போ நான் எல்லா சீடையும் நான் உருட்டி முடிச்சுட்டேன். சைஸும் உங்களுக்கு நான் சின்ன சின்னதாக தான் உருட்டியிருக்கேன். உருட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் இழுத்துரும். உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்தது இந்த மாதிரி டூத் பிக் இல்லைன்னா ஒரு குண்டூசியை வச்சு எல்லா சீடையிலும் நம்ம ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம உருட்டும் போது உங்களுக்கு ஏர் லாக் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது சீடை வந்துட்டு நமக்கு வெடிக்காமல் வரும். இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா வெடிக்காத ரொம்ப கிறிஸ்பியான சீடை வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே நான் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இப்போ நான் சீடை பொரிக்க எண்ணெய் வந்துட்டு நல்லா காய வச்சுட்டு ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க சீடையை வந்து எண்ணெயில் போடலாம். நான் வந்துட்டு கடலெண்ணெய் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வருது. இப்போ சீடை உள்ளே போட்ட உடனே அதை மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்ல சூப்பரான கிறிஸ்பியான சீடை வந்து கிடைக்கும். ஹீட் மட்டும் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக கிறிஸ்பியான சீடை வந்துட்டு வரும். சீடை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப சூப்பராக வெடிக்காமல் கிறிஸ்பியான சீடை வந்து செய்யலாம். இந்த 2-3 டிப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல சூப்பரான சீடை வந்துட்டு வரும். அரிசி மாவு வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உருட்டும் போது லைட்டாக மட்டும் உருட்டி விட்டால் போதும். ஒரு டூத் பிக் இல்லைன்னா குண்டூசியை வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுட்டோம்னா வெடிக்காது. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தோம்னா ரொம்ப கிறிஸ்பியான சீடை வந்துட்டு வரும். இதே மாதிரி இந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சீடை வந்துட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் கொதிக்கிறதுலாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சீடையெல்லாம் எடுத்துடலாம். இப்போது உங்களுக்கு கிறிஸ்பியான சீடை வந்துட்டு வரும்.
இதே மாதிரி சீடை வந்துட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.